வணக்கம். நர்சிங்ல நாம ஒரு புது சிகிச்சைய கொண்டு வரும்போது அது உண்மையிலேயே வேலை செய்தா இல்லையான்னு எப்படி உறுதியா சொல்றது? அதாவது ஒரு செயலுக்கும் அதோட விளைவுக்கும் இடையில இருக்கிற அந்த உண்மையான காரண தொடர்பை எப்படி நிறுவுறது? அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க, இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு புது மருந்து இல்லனா ஒரு சிகிச்சை முறை ஒரு நோயாளியோட நிலைய நல்லா மாத்துதுன்னு சொல்றோம். ஆனா அது தற்செயலா நடந்ததா இல்ல உண்மையிலேயே அந்த சிகிச்சையால தான் நடந்ததான்னு அறிவியல் பூர்வமா எப்படி நிரூபிக்கிறது? இதுக்கு பதில் உண்மையான பரிசோதனை வடிவமைப்புன்னு ஒரு முறையில இருக்கு. இது ஆராய்ச்சியில தங்க தரநிலை, அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட்னே சொல்வாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப துல்லியமான, ரொம்ப நம்பகமான முடிவுகளை நமக்கு கொடுக்குது. நாம இந்த பகுதியில முதல்ல இதோட அடிப்படைகள் என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் இதுல என்னென்ன மாதிரியான வடிவமைப்புகள் இருக்கு, கடைசியா இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு படிப்படியா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு உண்மையான பரிசோதனை வடிவமாக்கா இருந்தாலும் அதுக்கு மூணு அத்தியாவசியமான கட்டுமான கற்கள் இருக்கு. அது இல்லாம ஒரு ஆய்வ உண்மையான பரிசோதனைன்னு சொல்லவே முடியாது. அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கையாளுதல், அதாவது மேனிபுலேஷன், கட்டுப்பாடு, அதாவது கண்ட்ரோல், அப்புறம் சமவாய்ப்பு முறை, அதாவது ரேண்டமைசேஷன். வாங்க ஒவ்வொன்றையும் பத்தி தெளிவா பார்க்கலாம். முதல்ல கையாளுதல். இங்க ஆராய்ச்சியாளர் சும்மா ஒரு பார்வையாளரா மட்டும் இல்லாம ஒரு செயலை அவரே செய்றாரு. அதாவது ஒரு குழுவுக்கு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையை கொடுத்து அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு சோதிக்கிறாரு. இது ஒரு ஆக்டிவான தலையீடு. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு குரூப்புக்கு மட்டும் வலி தெரியாம இருக்க கோல்டு பேக் வைக்கிறது. அப்புறம் கோல்டு பேக் வெச்ச குரூப்புக்கும் வெக்காத குரூப்புக்கும் வலி எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கறது. இங்க அந்த கோல்டு பேக் வைக்கிறது தான் கையாளுதல். ரெண்டாவது, கட்டுப்பாடு. நாம கொடுக்கிற சிகிச்சையோட விளைவை தவிர வேற எந்த ஒரு வெளிக்காரணியும் நம்மளோட ஆய்வு முடிவுகளை பாதிக்காம பாத்துக்கிறது தான் கட்டுப்பாடு. இதுக்காகவே ஒரு கட்டுப்பாட்டு குழு, அதாவது கண்ட்ரோல் குரூப் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த புது சிகிச்சை கொடுக்கப்படாது. அப்பதான் சிகிச்சையோட உண்மையான விளைவை நம்மால சரியா அளவிட முடியும். மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சமவாய்ப்பு முறை. இதுல பங்கேற்பாளர்களை பரிசோதனை குழுவுக்கும் கட்டுப்பாட்டு குழுவுக்கும் பிரிக்கும்போது எந்த பாரபட்சமும் இருக்கவே கூடாது. ஒரு காயினை டாஸ் பண்ற மாதிரி முற்றிலும் வாய்ப்பின் அடிப்படையில தான் பிரிக்கணும். இப்படி செய்யறதால ஆரம்பத்திலே 2 குழுக்களும் எல்லா விதத்திலையும் ஏறக்குறைய சமமா இருப்பாங்க. இப்போ பலருக்கும் வர ஒரு பொதுவான குழப்பத்தை சரி பண்ணிடலாம். சமவாய்ப்பு மாதிரி எடுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மக்கள் தொகையிலிருந்து நம்ம ஆராய்ச்சிக்கு தேவையானவங்கள தேர்ந்தெடுக்கிறது. ஆனா சமவாய்ப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறது அப்படி தேர்ந்தெடுத்தவங்கள பரிசோதனை குழு, கட்டுப்பாட்டு குழுன்னு பிரிக்கிறது. இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இப்போ பார்த்த அந்த 3 அடிப்படை கட்டுமான கற்களையும் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் எப்படி கிளாசிக் ஆராய்ச்சி வரைபடங்களை, அதாவது டிசைன்ஸ உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு டிசைன். இந்த வரைபடத்தை பாருங்களேன். ஆர் அப்படின்னா சமவாய்ப்பு ஒதுக்கீடு. 2 குழுக்களுக்கும் சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன் சோதனை, அதாவது ப்ரீ டெஸ்ட் O1 நடத்துறாங்க. அதுக்கப்புறம் பரிசோதனை குழுவுக்கு மட்டும் சிகிச்சைய X கொடுக்கறாங்க. கடைசியா 2 குழுக்களுக்கும் ஒரு பின் சோதனை, அதாவது போஸ்ட் டெஸ்ட் O2 நடத்தி முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஆனா இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சில சமயங்கள்ல அந்த முன் சோதனையே பங்கேற்பாளர்களோட மனநிலையையோ அல்லது அவங்க நடந்துக்கிற விதத்தையோ மாத்திடலாம் இல்லையா? அது பின் சோதனை முடிவுகளை பாதிக்க வாய்ப்பிருக்கு. அப்போ என்ன பண்றது? அந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் இந்த டிசைன். பாத்தீங்களா, இங்க முன் சோதனையே கிடையாது. பங்கேற்பாளர்களை சமவாய்ப்பு முறையில பிரிச்சு பரிசோதனை குழுவுக்கு சிகிச்சையை கொடுத்துட்டு கடைசியா 2 குழுக்களுக்கும் பின் சோதனை மட்டும் நடத்துறது. இது முன் சோதனையால ஏற்படக்கூடிய தாக்கத்தை முழுமையா நீக்கிடுது. இந்த கிளாசிக் வடிவமைப்புகளை தாண்டி ஆராய்ச்சியாளர்களோட தேவைக்கேற்ப பல மேம்பட்ட, இன்னும் கொஞ்சம் சிக்கலான வடிவமைப்புகளும் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம். இது சாலமன் 4 குரூப் டிசைன். இது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு. இங்க 4 குழுக்கள் இருக்கும். 2 பரிசோதனை குழுக்கள், 2 கட்டுப்பாட்டு குழுக்கள். இதுல ஒரு பரிசோதனை குழுவுக்கும் ஒரு கட்டுப்பாட்டு குழுவுக்கும் முன் சோதனை இருக்கும், மத்த 2க்கும் இருக்காது. இதனால சிகிச்சையோட விளைவை மட்டுமில்ல, அந்த முன் சோதனையோட விளைவையும் தனியா நம்மால அளவிட முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு விதமான ஆராய்ச்சி சவாலுக்கும் ஏத்த மாதிரி தனித்துவமான டிசைன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரே நேரத்துல பல சிகிச்சைகளை சோதிக்க காரணி வடிவமைப்பு இருக்கு. பங்கேற்பாளர்களே தங்களுக்கு கட்டுப்பாட்டு குழுவா செயல்படுற குறுக்கு வடிவமைப்பு இருக்கு. வயது, பாலினம் மாதிரி பண்புகள் அடிப்படையில குழுவா பிரிச்சு ஆய்வு செய்யற சமவாய்ப்பு தொகுதி வடிவமைப்பு இருக்கு.
அப்புறம் தனிநபர்களுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல் வார்டு மாதிரி முழு குழுக்களையே பிரிச்சு ஆய்வு செய்யற கொத்து சமவாய்ப்பு சோதனைகள்னு இப்படி பல வகைகள் இருக்கு. இவ்ளோ சிக்கலான வடிவமைப்புகள், இவ்ளோ கடுமையான விதிகள், இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி நோயாளிகளோட படுக்கையறை வரைக்கும் வந்து சேருது? இந்த மேற்கோள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. பரிசோதனை ஆராய்ச்சியோட மிகப்பெரிய நன்மையே அது காரணத்துக்கும் விளைவுக்கும் இருக்கிற தொடர்பை சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதிப்படுத்துறதுதான். அதனாலதான் இத சிகிச்சைகளை மதிப்பிடுறதுக்கான தங்க தரநிலைன்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா ஆராய்ச்சியில நாம காட்டுற ஒவ்வொரு சின்ன துல்லியமும் நோயாளிக்கு கிடைக்கிற சிகிச்சையோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யுது. ஒரு சிகிச்சையை நாம நம்பி பயன்படுத்துறோம்னா அதுக்கு காரணம் அது இது மாதிரியான கடுமையான சோதனைகள்ல ஜெயிச்சிருக்குங்கிறது தான். இதுதான் நாம எல்லாரும் கேள்விப்பட்ட சான்று அடிப்படையிலான மருத்துவ பயிற்சி, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸோட உண்மையான அடித்தளம். வெறும் அனுமானங்கள்லயோ இல்ல பழக்கத்திலேயோ சிகிச்சை அளிக்காம உறுதியான அறிவியல் சான்றுகளோட அடிப்படையில சிகிச்சை அளிக்கிறது. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம். இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த ஆராய்ச்சி வடிவமைப்புகளை பயன்படுத்தி எதிர்காலத்துல நோயாளிகளோட நலனுக்காக இன்னும் என்னென்ன புது கண்டுபிடிப்புகள் நிரூபிக்கப்பட காத்துக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க.